அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கீழமை நீதிமன்றங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெய்லிஃப் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கும், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், காப்பி அசிஸ்டண்ட் அந்த போஸ்ட்டுக்கும், டிரைவருக்கும், கிளீனிங் கிளாஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன் இதுக்கும் எக்ஸாம் எழுதிட்டு மார்க் வெளியிட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நேற்று நைட்டு 14ஆம் தேதி போல் டிரைவர் போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இன்றைக்கி 15ஆம் தேதி காலையில் உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டும் விட்டுட்டாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஸ்கில் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரியும். அதாவது டிரைவர் போஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. அதுக்கு செலக்ட் ஆனோட கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு வந்து வெளியிட்டுட்டாங்க. இது வந்து இந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் லிங்க்கில் வந்துட்டு அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு கேண்டிடேட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். ஹால் டிக்கெட்டும் உங்களுக்கு அதுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் செலெக்ஷன் லிஸ்ட்லேயே என்ன டேட்டுக்கு என்ன தேதியில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 24/2/2025 காலையில் 8:30க்கு யாரெல்லாம் வரணுங்கிற மாதிரியும், 25ஆம் தேதி ஒரு லிஸ்ட்டு, 26ஆம் தேதி ஒரு லிஸ்ட்டு, 27ஆம் தேதி ஒரு லிஸ்ட்டு, 28 ஒரு லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே செலக்ட் ஆகிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து உங்கள் ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்க அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வர சொல்லியிருக்காங்கன்னு அந்த ஸ்கில் டெஸ்ட் அந்த கேண்டிடேட்டோட லிஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அந்த சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டு அவங்க சொல்லியிருக்க அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டுக்காக போயிடுங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு ரிஜெக்ஷன் லிஸ்ட்டும் கீழே கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து எதுக்காக விட்டுருக்கேன், என்ன காரணத்தினால இருக்காங்க அப்படிங்கிறதோட மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. மாவட்ட வாரியாக கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வைக்கல, ஏஜ் சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குறைவானதாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல காரணங்களோட அவங்க என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேண்டிடேட்டோட ரிஜிஸ்டர் நம்பரும் அவங்க பேர் அப்புறம் ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் அதையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கட் ஆஃப் வெளியானதுக்கு அதை தொடர்ந்து உங்களுக்கு ரிசல்ட்டே உடனே வந்துருச்சு. அடுத்து எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெய்லிஃப், சீனியர் பெய்லிஃப் அவங்களுக்கான இன்டர்வியூக்கான செலக்ஷன் லிஸ்ட்டு கொடுக்கணும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஆஃபீஸ் அட்டெண்டருக்கான அவங்களுக்கும் ஒரு ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்னும் கொடுக்கல, அதுவும் வந்துடும். நெக்ஸ்ட்டு அந்த கிளீனிங் கிளாஸ் ஒர்க்கருக்கான அவங்களுக்கும் ஒரு ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. அதுக்கும் ஒரு லிஸ்ட்டு வரணும். அந்த ரிசல்ட்டெல்லாம் வெகு விரைவில் வரவிருக்கு. டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்க இந்த டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவங்க லிஸ்ட் இருக்குதான்னு பாருங்கள். நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட இந்த டிரைவருக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டும் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த பிடிஎஃப் போய்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் நேம் இருக்கான்னு பாருங்கள்.